அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஸ்பெஷல். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி அமாவாசை யோகத்தில் இந்த வாரம் செல்வார். மாதம் அமாவாசை வருகிறது. அமாவாசைக்கு முதல் நாள் அல்லது அமாவாசை அன்று கை காலெல்லாம் குடையுது, வலி வேதனை, செய்வன மாய மந்திரம் பில்லி சூனியமானு தெரில, இரவு படுத்து தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவாக வருது, பேய் அழுத்துற மாதிரி இருக்குது, பெனாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆடி அமாவாசை அன்று இரவு 7 மணிக்கு மேல் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, 1 ரூபா காசு உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில் முச்சந்திகள் கீழே வச்சு தாண்டிட்டு வந்துடுங்க. பேய் அழுத்தமாக இருக்கிறது, செய்வன மாய மந்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு அன்றோடு ஓடி போயிடும். இந்த எளிய பரிகாரத்தை கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க. ஆடி அமாவாசை அன்று ரகசிய தெய்வ வழிபாடு. இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நிலையே மாறும். உள்ளூரில் சுடுகாடு ஓரத்தில், அதாவது சுடுகாட்டுக்கு கிழக்கால பக்கம் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து பெரியாண்டிச்சி சிலை எல்லா சுடுகாடு ஓரத்துலையும் இருக்கிறது. பெரியாண்டிச்சி கோயிலுக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூஜை செய்வார்கள். கும்பம் ராசி அன்பர்கள் ஆடி அமாவாசை அன்று ஒரு சிகப்பு பாக்கெட்டு, மஞ்சத்தூள் பாக்கெட்டு, திருமஞ்சன பொடி பாக்கெட்டு, கொஞ்சம் பூ, நல்லெண்ணெய் தீபம் ஒன்று, கற்பூரம் பத்தி, மஞ்சள் சிகப்பு திருமஞ்சன பொடி சாமி மேலே தூவிவிட்டு பூ போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கற்பூரம் பத்தி பொறிச்சு வச்சு நீங்கள் ரகசியமாக உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை பெரியாண்டிச்சி அம்மனிடம் மனமுருகி வேண்டிக்கிங்க. ரகசியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெரியாண்டிச்சி அம்மன் ஆடி அமாவாசையிலிருந்து முழுவதுமாக உங்களை விட்டு ஓடிடும். அந்த அளவுக்கு நல்லருள் புரிஞ்சிடுவாங்க. கும்பம் ராசி என்பவர்கள் இந்த ரகசிய பெண் தெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து விடுங்க. ஆடி அமாவாசை அன்று இரவு 12:10 வரை முழு அமாவாசை வருகிறது. அன்று பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு வீட்டிலேயே விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டையும் தவறாமல் செய்து விடுங்க. கும்பம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்குகிறார். சந்திர மங்கள யோகம், குருச்சந்திர யோகம், அமாவாசை யோகம் என்று இந்த வாரம் சந்திர பகவான் செல்வார். 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சந்திரன் செவ்வாய். இந்த வாரம் ஆரம்பத்தில் வீடு விற்பது, வண்டி வாகனங்கள் விற்பது, சொத்துக்கள் விற்பது, இந்த மாதிரியான விற்பது பற்றி வாங்குவது பற்றியான பேச்சுக்களை அந்நிய பெண்களிடம், அந்நிய நபர்களிடம் நீங்கள் பேசினாலும் சரி, உங்கள் பெற்றோர்கள் பேசினாலும் சரி பிரச்சனைகள் வரும். ஒரு பழைய வண்டி இருக்குது விற்கணும், அல்லது நிலம் சொத்துக்கள் இருக்குது விலை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் ரகசியங்கள் காப்பது நல்லது. சந்திரன் செவ்வாய் 5வது வீட்டில் செல்லும்போது பயண போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 11, 12, 13 சந்திர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவார். கும்பம் ராசி என்பவர்களுக்கு 6வது வீட்டிலே சந்திரன் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பு தான்.
ஏன்னா கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். 6வது வீட்டிலே இந்த வாரம் அமாவாசையாக இருக்கும்போது, அமாவாசை அன்று இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள், வீட்டிலேயே விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் தவறாமல் பித்ரு கடனை இந்த வாரம் அமாவாசையில் முடித்து விடுங்க. பித்திருக்கடனை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. கும்பம் ராசிக்கு 6வது வீட்டிலே 6ஆம் அதிபதி செல்லும்போது நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 14, 15, 16 7வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். 7வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கும்பம் ராசி என்பவர்களுக்கு இந்த வார இறுதியில் 7ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது புதிய துணிமணி எடுக்கலாம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 7ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது விதவிதமாக நாவுக்கு ருசியாக நல்லா சமைத்து சாப்பிடலாம். அன்று நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடியும். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாகவும் அன்பு பாசமாகவும் கும்பம் ராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. இந்த வாரம் இறுதியில் உங்களுக்கு சிறப்பு தான். கும்பம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் அறிவுறுத்துகிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.